ராஜபாளையம் அருகே புதிய தமிழக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பிரச்சாரத்தின் போது கலவரம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிமுக கட்சி கூட்டணி சார்பில் புதிய தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இவர் ராஜபாளையம் அருகே அயன்குளம் கொண்டான் கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ஒருவர் வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஒருமையில் பேசியுள்ளார். இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர் சுந்தரலிங்கம் என்பவர் சத்தம் போட்டதால் ஆத்திரமடைந்த சுரேஷ் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சுந்தரலிங்கத்தை வெட்ட முயன்றுள்ளார். இதனை தடுக்க வந்த ரவிச்சந்திரன் மீது அரிவாள் வெட்டு காயப்பட்டுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ரவிச்சந்திரனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சேத்தூர் ஊரக காவல் நிலைய போலீசார் சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இதையடுத்து விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரவிச்சந்திரனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். ஆண்டிப்பட்டி அருகே டிடிவி தினகரனுக்கு மாவிளக்கு எடுத்தும் கும்ப மரியாதை செய்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி அருகே கடமலை மயிலை ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னன்படுகை, கோரையூத், அரண்மனைப்புதூர், விளக்கு, சிங்கராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொண்டர் ஒருவர் பொன்னன்படுகை கிராமத்தில் 2 வெள்ளை புறாக்களை டிடிவி தினகரனின் கையில் கொடுத்து வானில் பறக்கவிட செய்தும், அதேபோல் அரண்மனைப்புதூர் விளக்கு பகுதியில் அவருக்கு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு எடுத்து வந்து கும்பம் மரியாதை செய்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் காசிமாயன், இதர கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேந்தமங்கலம் பகுதியில் விபத்தில் சிக்கிய ஆசிரியர் உயிரிழந்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் அளவாய்ப்பட்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தாவரவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ஜெயபால். இந்நிலையில் இவர் சேந்தமங்கலத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வகுப்பு முடிந்து திரும்பிய போது அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இதுகுறித்த CCTV காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. திமுக ஆட்சியில் கரண் பிள்ளை பார்த்தாலே ஷாக்கடிக்கும் என கோயில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி என்பவர் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் கயத்தாறு ஒன்றியம் ராஜாபுதுக்குடி கிராமத்தில் வாக்குகள் சேகரித்தனர். அப்போது முன்னாள் அமைச்சர், கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு, நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஆகியோர் CSI தூய பவுலின் ஆலயத்தில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து வாக்கு சேகரிப்பை துவக்கினர். அப்போது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசுகையில், திமுக பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடம் கொடுத்துவிட்டு ஆட்சியை பிடித்துவிட்டது. வாக்காளர்களை ஏமாளிகள் என நினைத்து ஜெயித்து விடலாம் என பகல் கனவு காண்கின்றனர். அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டனர். அதுவே இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் என்றார். தொடர்ந்து நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி, சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கட்சி நிர்வாகிகளுக்கு பதநீர் கொடுத்து அப்பகுதி மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஊழலில் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் என கரூரில் பாஜக தலைவர் JP நட்டா விமர்சனம் செய்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் கரூர் பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக தலைவர் JP நட்டா பேசுகையில், இந்தியா கூட்டணியின் சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்து வருகிறோம். ஆனால் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் குடும்ப அரசியல் கட்சியாகவும் ஊழல் செய்யும் கட்சிகளாகும். இந்தியா கூட்டணி என்பது ஒன்று ஜெயில் அல்லது பெயில் என்ற கூட்டணியாக உள்ளது. கரூரில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.